நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா நிலுமா, அது இன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. All the best. நீ கவனமா நடந்துக்க. நீயும் கவனமா இரு. என்னங்க? 2 மணிக்கா? அவளால எப்படி 2 மணிக்கு வர முடியும்? அவளோட எக்ஸாம் முடியும் போதே மணி 2 ஆயிடும். எதுக்காக அவளை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அவகிட்ட பறிக்கிறதுக்கு இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? நலங்கு வச்சு முடிச்சாச்சு. இனிமே நீ மாப்பிள்ள அலங்காரத்தோட தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். போட கண்ணா, நீ முதல்ல உள்ள போ. போப்பா. வாங்கண்ணா. அம்மா, நலங்கு வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணையே வெளியே போக கூடாது. நலங்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனா கண்ணு பட்டுடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அண்ணன் மட்டும் தான் போக கூடாதா, இல்ல அண்ணியுமா? அண்ணியும் தான். கல்யாண பொண்ணும் மாப்பிளையும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். இது பெரியவங்க சொன்னது. பெரியவங்க எதையும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கணும். அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. சொன்ன சாமானெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அங்க எந்த தப்பும் நடக்க கூடாது. மருமகளுக்காக வாங்கின அந்த நகை எடுத்து வச்சியா? சம்பந்திங்க முன்னாடி எல்லாமே நல்லபடியா நடக்கணும், தெரியுமா? அத்தை, நீங்க சொன்னா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது இந்த ஏற்பாடையெல்லாம் கவனிச்சுக்க மாட்டேனா? பொண்ணு வீட்டுக்கு நாம 2 மணிக்கு போனோம்ல, எத்தனை மணிக்கு கிளம்பலாம்? 2 மணிக்கு இல்ல, 1:30 மணிக்கே போகணும். எதுக்கு 1:30 மணிக்கு போனோம்? 2 மணிக்கு தானே சொன்னோம். கொஞ்சம் முன்னாடி நம்ம போனா அவங்க என்ன தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அங்க நான் போய் எல்லாத்தையும் பார்க்கணும். அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த முறை எந்த தப்பும் நடக்க நான் இடம் கொடுக்க போறதில்லை.
இந்த ஊர் உலகத்துல இருக்கிற எல்லாருமே நான் மோசம்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்ப என் மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய புயல் அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளே, இந்த தடவை எந்த தப்பு நடந்துடக்கூடாது. அங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என் சூர்யாவோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துடுச்சுன்னா அவ்வளவுதான். இன்னும் half an hour இருக்குமா? ஏதாவது கொஸ்டின் விட்டுட்டியான்னு செக் பண்ணிக்கோ. நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் மேடம். எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, முதல்ல இதை சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற எல்லா லேடிஸ் கையிலயும் மருதாரியம் போடுறதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? சரிங்க. சரிங்க. வணக்கம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 உள்ள வாங்க. இங்க வா. வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. வணக்கம். வணக்கம். அத கொடுப்பா. என் மருமக அவ ரூம்ல இருக்காளா? வீட்ல இருந்து கிளம்பினதுல இருந்தே என் பொண்ணு அண்ணிய பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள போய் உங்க அண்ணிய பாத்துட்டு வாங்க. இது நம்ம சம்பந்திங்க வீடு. இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. அண்ணா, சந்தியா இப்போ வீட்ல இல்லையே. என் மருமக எங்க போயிருக்கா?
அம்மா, காலையில நீங்க தானே சொன்னீங்க நலங்கு வச்சதுக்கு அப்புறம் கல்யாண பொண்ணு வெளியே போக கூடாதுன்னு. ஆனா அண்ணி இந்த விஷயம் உனக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்ல. நலங்கு வச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வெளியில போக கூடாதுன்னு தெரிஞ்சும் ஏன் வெளியில போன? ரொம்ப நல்லா இருக்கு. மாமியார் மருமகளுக்கு நடுவுல முதல்லயே சண்டையா? இவ எப்படி தப்பு பண்ணாதானே நான் நல்ல மருமகளா இருக்க முடியும். சொல்லுமா, இப்ப எங்க போயிட்டு வர? அது அது வந்து பக்கத்துல இருந்த அம்மன் கோயிலுக்கு போயிருந்தா. அண்ணனும் அண்ணி 2 பேரும் இந்த வீட்ல தானே இருக்கீங்க. உங்க தங்கச்சியை ஏன் கோயிலுக்கு தனியா அனுப்புனீங்க? யாராவது கூட போக வேண்டியது தானே? ஓஹோ, என்னம்மா இது? சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் ஏம்மா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? கல்யாண பொண்ணை யாராவது வெளியில தனியா அனுப்புவாங்களா? என் கூட தான் கூட்டிட்டு போனேன். உங்க மருமகளுக்கு கடவுள் பக்தி அதிகம். இவ செஞ்ச பூஜை புனஸ்காரத்தால தான் உங்க சூர்யாவே இன்னைக்கு இவளுக்கு புருஷனா கிடைக்கிற வரத்தை கடவுள் கொடுத்திருக்காரு. இவளோட அண்ணியும் கூட வரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் கல்யாண வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நீங்க அங்கே இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கோங்க, நாங்க போயிட்டு வரோம்னு சொன்னோம். அதனால சந்தியாவை நானே ஜாக்கிரதையா கூட்டிட்டு வந்துட்டேன். நான் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்த அத்தைன்னு வாயை திறந்து சொல்லிருக்க வேண்டியது தானே? என்னம்மா நீங்க பேசும்போது உங்களை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? ஆமா, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? எங்களோட ஜோசியர் நேரத்தை மாத்திட்டாரு. ஆமா, நீயே இதெல்லாம் கேக்குற? இது என்னோட சம்பந்தி வீடு. இந்த வீட்டுக்கு நான் நடுராத்திரி வந்தா கூட என்ன யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. இத பத்தி நீயே என்கிட்ட கேள்வி கேக்குற? அண்ணி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க வேணா பாருங்க, எங்க அண்ணி தான் இந்த ஊர்லயே ரொம்ப அழகுன்னு சொல்ல போறாங்க. நேரம் நல்லா இருக்கா? நலங்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு பார்க்க இன்னும் அழகா இருப்பா. இப்பதானே பொண்ணு வெயில்ல போயிட்டு வந்திருக்கா, கை கால் கழுவிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க. நீ வாமா சந்தியா, முதல்ல உள்ள வா. சந்தியா, இது விஷயமா நம்ம அப்புறமா பேசலாம். இல்லனா எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நான் எக்ஸாம் எழுத தான் போனேன்னு நீங்க ஏன் அவங்க கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? சந்தியா, நம்ம சமூகத்துல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. நலங்கு வச்ச பொண்ணு வெளியில போனா அபசகுணம்னு சொல்லுவாங்க. நீ கோயிலுக்கு போயிருக்கன்னு நான் சொல்லலைன்னா அப்புறம் உன் மாமியார் உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்க. அதுவும் இல்லாம அங்க நான் பொய் சொன்னது. அண்ணா, உங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா நம்ம கூட இல்லன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கும் அப்பா என் கூட தான் இருக்காரு. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைச்சாலும் சரி, இல்ல பரிசு கிடைச்சாலும் சரி, எந்த நிலைமையிலும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. ப்ளீஸ், அதனால இனிமே நீங்க எனக்காக யார்கிட்டயும் போய் சொல்ல வேண்டாம்.
உங்கள் விஜய். சூர்யானா, ம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கல்யாண மாப்பிள்ள, இந்த வேலையில நீங்க ஏன் செஞ்சிட்டு இருக்கீங்க? படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல. சும்மா வெட்டியா உட்காந்து என்ன பண்றது? அம்மா கடைக்கும் போவேனான்றாங்க. எனக்கு தான் சும்மா இருந்தா பிடிக்காதுன்னு உனக்கே தெரியுமே. அண்ணா, நீங்க வேணும்னு நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். இங்கேயே உட்காந்து அண்ணிய நினைச்சு கனவு காணுங்க. பாத்தீங்களா, வந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். அம்மா என்ன ஆர்கெஸ்ட்ரா புக் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, 5000 ரூபாயில எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்கண்ணா. ஆர்கெஸ்ட்ரா ஆளுங்களுக்கு முன்னாடியே எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேங்கண்ணா. 5000 ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ணா, கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஆர்கெஸ்ட்ராவை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதனாலதான் நான் இவங்கள தேர்ந்தெடுத்திருக்கேன், புரியுதா? அண்ணா, இது உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் அண்ணா, இந்தாங்கண்ணா பில்லு. ஏய், எடுத்து வைடா. நீ பாத்துட்டல, அப்புறம் நான் வேற ஒரு வாட்டி பார்க்கணுமா? நீ இங்கே இரு, நான் பணம் கொண்டு வரேன். பில்ல பார்த்தா மட்டும் உங்களுக்கு என்ன புரிய போகுது? வேணும் தான் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எழுதி கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு கொடுக்க போறது வெறும் 3500 ரூபாய் தான். மீதி 1500 ரூபாய் எனக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் மிச்சப்படுத்தினா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய பார்ட்டி கொடுக்கலாம். இதுல 3500 ரூபா இருக்கு. எல்லாரும் இந்த ரேட்டு தான் வாங்குறான்னு உங்ககிட்ட சொல்லு. அப்படி ஒத்துக்கலன்னா நம்ம வேற யாரையா பார்த்தலாம். எதுக்கு தேவையில்லாம தண்ட செலவு பண்ணோம்? என்ன, போயிட்டு வா. எடுத்துக்கோங்கம்மா. அம்மா, நீங்க எடுத்துக்கங்க. எல்லாரும் கொடுக்குறோம்மா. இந்தாம்மா சந்தியா, இந்த பரிசு உனக்கு தான். என்னம்மா இப்ப எதுக்கு தயங்குற? முதல் முறையா மாமியார் உனக்கு கொடுக்கிற பரிசு, வாங்கிக்கோமா. உங்களுக்கு தெரியுமா, நாங்க பொண்ணுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் தெரியுமா? இத பாருங்க, பனாரஸ் சில்க்ல குந்தன் ஒர்க் பண்ண காக்ரா. எந்த ஊர்லயும் கிடைக்காது. முக்கியமா இந்த ஊர்ல கிடைக்கவே கிடைக்காது. ஆனா விக்ரம் சாரி சென்டர்ல தான் இதெல்லாம் கிடைக்கும். அது எங்க கடைதான். உன் மாமியார் உனக்கு என்ன பரிசா கொடுத்துருக்காங்கன்னு காட்டு சந்தியா. ஆஹா, எங்களையும் பார்க்க விடு. மாமியார் எவ்வளவு பெரிய பரிசு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நீ வேணா பாரு, நான் கொடுத்திருக்கிற நகையை இவங்க எல்லாரும் பார்த்தாங்கன்னா பாதி பேரு 2-3 நாளைக்கு அத பத்தி தான் பேசுவாங்க. ஆனா இங்க இருக்கிற சில பேரு வாயே திறக்க மாட்டாங்க. அட, அத காட்டுமா. உன் பரிசை நாங்க ஒண்ணு வாங்கிக்க போறது இல்ல. என்ன யோசிக்கிற சந்தியா? எல்லாருக்கும் அத காட்டு.
என்ன கிருஷ்ணா இந்த பொண்ணு அமைதியா உட்காந்துட்டு இருக்கா? நான் அவளுக்காக வாங்கிட்டு வந்த நகையை அவையே யாருக்கும் காட்ட மாட்டேங்கிறா. அழகான மூக்குத்தியை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கேன், அதையே யாருக்கும் காட்ட மாட்டேங்கிறா.